أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين، أما بعد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அன்பான சகோதரர்களே, இந்த புலூகுல் மராம் என்கிற இமாம் அஸ்கலானி ரஹ்மஹுல்லா அவர்களுடைய இந்த கிதாபில் நம்ம இதுவரைக்கும் தண்ணீரை பற்றியான பாடம் தஹாரா என்கிற அத்தியாயத்தில், தூய்மை என்கிற அத்தியாயத்தில் தண்ணீர் சம்பந்தமான பாடத்தை பார்த்தோம். எந்த மாதிரியான தண்ணீர் ஒது செய்கிறதுக்கு தகுதியான தண்ணீர், அதனுடைய நிபந்தனைகள், இவைகளை நாம் பார்த்தோம். இமாம் அஸ்கலானி ரஹ்மஹுல்லா அதுக்கு அடுத்த பாடமாக பாபுல் ஆனியா, பாத்திரங்கள் அப்படின்னு ஒரு பாடத்தை கொடுத்திருக்கிறார். இந்த பாத்திரங்கள் என்கிற இனா என்கிற ஒருமை, அதற்கு பன்மை ஆனியா. இனான்னா பாத்திரம், ஆனியான பாத்திரங்கள். அதை அவானி என்று கூட சொல்லுவாங்க. அவானில் மன்சிலியாலாம் போட்டிருப்பான். பாத்திரக்கடை அரபு நாடுகளில் அவானில் மன்சிலியா பன்மையாக போட்டிருப்பாங்க. இப்போ ஆனியா என்கிற இந்த பாத்திரங்கள் என்கிற பாடத்தில் இங்கே ஒரு ஹதீஸை கொண்டு வந்திருக்கிறாங்க. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லா அலைஹி அவர்கள் பதிவு செய்கிறாங்க. அன் ஹுதைஃபத்தில் யமானி ரலியல்லாஹு அன்ஹுமா قال قال رسول الله صلى الله عليه وسلم لا تشربوا في آنية الذهب والفضة ولا تأكلوا في صحافها فإنها لهم في الدنيا ولكم في الآخرة. متفق عليه. இந்த ஹதீஸ் என்ன சொல்லுகிறது என்றால், முதல்ல பாத்திரங்கள் அனைத்தும் நமக்கு அனுமதி, எல்லா பாத்திரங்களையும் பயன்படுத்தி கொள்ளலாம். அது எந்த மாதிரியான பாத்திரங்களாக இருந்தாலும் சரி, மரத்தில் செய்யப்பட்ட பாத்திரம், இரும்பில் செய்யப்பட்ட பாத்திரம், கண்ணாடி குவளை, செம்பு, பிளாஸ்டிக்கு, இப்படி மண்ணில் செய்யப்பட்ட பாத்திரங்கள், அல்மாஸ், இது என்ன வைடூரியம், வைரம்ங்கிறோம்ல, அல்மாஸ் வைரம், இப்படியான பாத்திரங்கள், இவைகள் அனைத்தும் நமக்கு அனுமதி. எந்த பாத்திரம் தடை என்று சொல்வதாக இருந்தால் அதற்கு தடை தனியாக ஹதீஸ் வந்திருக்கணும். ஏனென்றால் ஹுவல்லதி ஹலக லக்கும் மாஃபில் அரது ஜமியா அல்லாஹ் சொல்கிறான். 2வது அத்தியாயம் 29வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இந்த உலகத்தில் படைக்கப்பட்டது அனைத்தும் ஹலக லக்கும், உங்களுக்கு தான் படைக்கப்பட்டது. அதிலிருந்து நமக்கு ஃபுகஹாக்கள் ஒரு சட்டம் எடுக்கிறாங்க. இதுதான் அசல். என்ன சட்டம் எடுக்கிறாங்கன்னா, உலகத்தில் ஒரு விஷயம் கூடுமா கூடாதா, இதை பயன்படுத்தலாமா பயன்படுத்தக்கூடாதா என்று வருகிற பொழுது முதல்ல பொது விதி என்னன்னா அனுமதி. கூடும், அவ்வளோதான், தைரியமாக கூடுன்னு சொல்லிடலாம்.
கூடாது என்பதற்கு தடை இருக்கணும், கூடும் என்பதற்கு கட்டளை தேவையில்லை. கூடாதுன்னு சொன்னா தடை இருக்கணும், தடை இருந்தா கூடாது. கூடுன்னு சொல்றதுக்கு ஏதாவது ஆதாரம் வேணுமா? ஆதாரம் தேவையில்லை. இந்த வசனமே போதுமான. ஹுவல்லதி خلق لكم ما في الأرض جميعا. இந்த உலகத்துல படைக்கப்பட்டிருக்க அனைத்தும் உங்களுக்காக என்கிற வசனத்துக்குள்ள உலகத்துல எல்லாமே நமக்கு அனுமதி தான். அதற்கு புதுசா ஒரு கட்டளை, இதுல நீங்க பயன்படுத்தலாம், மரத்தில் செய்யப்பட்ட பாத்திரத்தை பயன்படுத்தலாமா பயன்படுத்தக்கூடாதா அப்படி இதெல்லாம் தனித்தனியா சொல்ல தேவையில்லை. இது புது விதி. எதை பயன்படுத்தக்கூடாதோ பயன்படுத்தக்கூடாதுன்னு தனியா தடை வந்துடும். அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கிற இந்த ஹதீஸ்ல ஒரு பாத்திரத்துக்கு தடை. என்ன பாத்திரம்? அதுதான் ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தஷ்ரபு ஃபி ஆனியத்தி ذهب والفضة. தங்கம் வெள்ளி இவைகளில் உண்டான பாத்திரங்களில் நீங்கள் பருக வேண்டாம். வலா தஅகுலு ஃபி சிஹாஃபிஹ. அதே போன்று ஃபி சிஹாஃபிஹிமா, அதே போன்று இந்த இரண்டில் தங்கம் வெள்ளி ஆகியவைகளின் தட்டுகள் அதில் நீங்க சாப்பிட வேண்டாம். தங்கத்தட்டில் வெள்ளி தட்டில் சாப்பிட வேண்டாம். ஃபஇன்னஹா, அதுக்கு காரணம் சொல்றாங்க, ஃபஇன்னஹா லஹும் ஃபித் துனியா. இவைகளெல்லாம் காஃபிர்களுக்கு உண்டானவை. வலக்கும் ஃபில் ஆஹிரா, உங்களுக்கு சொர்க்கத்தில் மறுமையில அவைகளை பயன்படுத்திக் கொள்ளலாம், நமக்கு உண்டானது இல்லை அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார். அதே போன்று இந்த ஹதீஸில் நமக்கு கிடைக்கிற விளக்கம் என்னன்னு சொன்னா, இந்த பாத்திரங்கள் தங்கத்தில் செய்யப்பட்ட, அது தட்டா இருக்கலாம், அது குவளையா இருக்கலாம், வெள்ளியில செய்யப்பட்ட பொருள்களாக இருக்கலாம், கோப்பையா இருக்கலாம், சிறிய கரண்டியா இருந்தாலும் சரி, அதை கூட பயன்படுத்தக்கூடாது. அவைகள் அனைத்தும் பெரும் பாவம். அந்த உங்களுக்கு இன்னஹா லஹும் ஃபித் துனியா, இது காஃபிர்களுக்கானது அப்படின்னு வந்தது மூலமாக கபாயிரு துனூபுல சேர்ந்தது, பெரும் பாவங்களில் உண்டானது. அப்ப தங்க தட்டுல, தங்க கோவளையில, வெள்ளி தட்டு, வெள்ளி கோவளை, வெள்ளி கரண்டி இவைகளை பயன்படுத்துவது தடுக்கப்பட்டிருக்கிறது. அது உங்களுக்குரியது அல்ல. இது இப்படி சொல்லப்பட்டதுனால, ஏன்னா இது காஃபிர்களுக்கு உரியதுன்னா, காஃபிர்களை பொறுத்தவரையில் உள்ளதீன கஃபரு யத்தமத்தஊன வயக்குலூன கமா தஅகுலுல் அன்ஆம் அல்லாஹ் சொல்றான். காஃபிர்களை பொறுத்தவரையில இங்கு சுகம் அனுபவிப்பதற்காக வேண்டி உள்ளவர்கள். யக்குலூன கமா தஅகுலுல் அன்ஆம், சாப்பிடுறாங்க, மிருகங்கள் தின்பதை போன்று திங்கிறாங்க. அவங்களுக்கு உங்களுக்கு வித்தியாசம் இருக்குங்கிறாங்களாம். எந்த லட்சியமும் இல்லை, இலக்கும் இல்லை. அதான் அர்த்தம். நம்ம சாப்பிட்றோம்னா ஒரு இலக்கு இருக்கிறது, ஒரு லட்சியம் இருக்கிறது. ஒரு டீ குடிக்கிறதுனாலும் நமக்கு ஒரு லட்சியம் இருக்கு. என்ன லட்சியம்? டீ குடிக்கிறது என்ன லட்சியம்? நம்ம டீ குடியா கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கலாம், அதன் மூலமாக சொல்லப்படுவதை கேட்கலாம். அவர்களை பொறுத்தவரையில யக்குலூன கமா தஅகுலுல் அன்ஆம், கால்நடைகள் சாப்பிடுவதை போன்று சாப்பிடுகிறார்கள். லட்சியம் இல்லை, இலக்கம் இல்லை, எதுல வேண்டுமானாலும் சாப்பிடுவார். ஒன்னாரு மஸ்வல்லகும், அவர்களுக்கு தங்குமிடம் நரகம்தான். இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு எல்லாத்தையுமே, எல்லா இன்பங்களையும் அவசரமாக கொடுத்து விட்டான். ஆனா வலக்கும் ஃபில் ஆஹிரா, உங்களுக்கு மறுமையில தான் அவைகளை நீங்கள் அனுபவித்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில தான் நமக்கு அது தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த அருமையானவர்களை, இதுல நம்ம இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும். இன்னொரு ஹதீஸ் வருது பாருங்க, எந்த அளவுக்குன்னா அதுக்கு அடுத்த ஹதீஸை பதிவு செய்யறாங்க. உம்மி சலமா ரலியல்லாஹு அன்ஹா قالت قال رسول الله صلى الله عليه وسلم
அல்லதி யஷ்ரபு ஃபி இனாஇல் ஃபித்ததி இன்னமா யுஜாரு ஜீரு ஃபி பாத்னிஹி நார ஜஹன்னம். இது புகாரியில முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட செய்தி. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய செய்தி. உம்மு சலமா யாரு தெரியுமா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி. இவங்களுடைய பேர் நம்ம எல்லாரும் உம்மு சலமான்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். பேர் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? உம்மு சலமாவோட பேர் உம்மு சலமாவோட பேரு நம்முடைய உம்முஹாத்துல் மோமின்ல உள்ளவங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி, நம்முடைய தாய் ஹிந்த். அவங்க பேரு ஹிந்த். ஹிந்த் பின்த அபி உமையா. சில பேர் ஹிந்தாங்கிறாங்க, அப்படி சொல்லக்கூடாது. ஹிந்த், அவங்க பேரு ஹிந்த். ஹிந்துன்னு அர்த்தம் என்ன தெரியுமா? ஹிந்துன்னு அர்த்தம் என்ன? ஹிந்த் பெண்ணுன்னு அர்த்தம். ஹிந்துனால பெண்ணுன்னு அர்த்தம். அப்போ அவங்க பேரு ஹிந்த். அபு சலமா அவங்கள திருமணம் செஞ்சதுனால இவங்களுக்கு உம்மு சலமா, அபு சலமா, அவருடைய பேரு அப்துல் அசத். அவங்களுக்கு ஒரு புள்ள இருந்துச்சு, அவங்கள அபு சலமான்னு சொல்லுவாங்க. அதனால தான் இவரை வந்து அபு சலமா, இவங்களுடைய கணவரை, இவங்கள உம்மு சலமான்னு சொல்லிட்டாங்க. இப்போ இவங்க ஹபஷாவுக்கு ஹிஜரத்து போயிட்டு மதீனாவுக்கு வந்த நேரத்தில் அவருடைய கணவர் மூத்தா போயிட்டாங்க. ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டு ரசூலுல்லாஹ் திருமணம் பண்ணாங்க இவங்கள. இவங்க ஹிஜ்ரி 59 அல்லது 62, 2 வகையான செய்தி. அவங்களுடைய மரணம் கிட்டத்தட்ட 84 வயசு வரைக்கும் அவங்க ஹயாத்தா இருந்தாங்க. அவங்க தான் அறிவிக்கிறாங்க, வெள்ளியில நீங்க எதாகிலும் குடித்தால் இன்னமா யுஜாரு ஜீரு ஃபி பாத்னிஹி நாரா, நரகத்தின் நெருப்பை நீங்க மடமடமண்டு குடிக்கிறீங்கன்னு அர்த்தம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இந்த தடையை வைத்து, கடுமையான தடை இது, தங்கம் வெள்ளி பாத்திரங்களை கப்புகளை பயன்படுத்துவது மிகவும் தடுக்கப்பட்டிருக்கு. சரி, இதுல உள்ள சில மசாயில்களை பார்ப்போம், உள்பிரிவுகளை பார்ப்போம். இங்க அதுல குடிக்கிறதுக்கு சாப்பிடுறதுக்கு தான் தடை. அப்படியானால் வேறு விஷயங்களுக்கு பயன்படுத்தலாமா? வேறு உதாரணமா தூய்மைக்காக வேண்டி பாத்ரூமுக்கு கப்பா பயன்படுத்தலாமா? இங்க சாப்பிடுறது குடிக்கிறது மட்டும்தானே சொல்லப்பட்டிருக்கு. பயன்படுத்தலாமா? தங்க கப்பு, வெள்ளி கப்பு. இப்ப பயன்படுத்தலாமான்னா அறிஞர்கள்ட்ட கருத்து வேறுபாடு. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம், நம்ம எந்த விஷயங்களுக்கு நஸ்ஸு இல்லையோ, நஸ்ஸுன்னா இதான் வந்து பொது விதி, எந்த விஷயத்துக்கு நஸ்ஸு இல்லையோ, நஸ்ஸுன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அல்லாஹ்வோ அல்லாஹ்வுடைய தூதரோ தெளிவாக சொல்ல இல்லையோ, அதுல என்ன தேவைப்படுதுன்னா இஜ்திஹாது தேவைப்படுது. இஜ்திஹாது தேவைப்படுகிற பொழுது கண்டிப்பா 2 கருத்து வந்துடும். இஜ்திஹாதுன்னு ஆய்வு தேவைப்படுது. ஆய்வுன்னு வந்துட்டாலே 2 கருத்து வந்துடும். நம்ம புரிஞ்சுக்கிறணும், நஸ்ஸு எதுல இல்லையோ, எதுல தெளிவாக குர்ஆனோ சுன்னாவோ சொல்ல இல்லையோ, அதுல எல்லாம் 2 கருத்து கண்டிப்பா இருக்கும். இப்படி 2 கருத்து வருகிற சந்தர்ப்பங்கள் வருகிற பொழுது இது சண்டை பிடிச்சிக்கிறதுக்கு இல்லை. இந்த 2 கருத்து எதை நம்ம வேணா, அல்லாஹ் கொடுக்கிற பெரிய கருணை, நம்ம இதுல எதையாவது ஒன்றை எடுத்துக்கொள் அப்படின்னு அர்த்தம். சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறது இல்லை. நீ செய்யற சரி, நான் செய்யறதான் சரி, மசாயில் இது. இதில் ஏதாகிலும் ஒன்றை நீ எடுத்துக்கொள், அதான் அதனுடைய அர்த்தம். அதே போல இங்க நஸ்ஸு இருக்குதா? இந்த வெள்ளி பாத்திரங்களில் நம்ம வேற விஷயங்களுக்கு குடிக்கிறது சாப்பிட்றதை தவிர வேற விஷயங்களுக்கு பயன்படுத்துவது கூடுமா கூடாதா? நம்ம ஏற்கனவே ஒன்று சொல்லியிருக்கிறோம், ஒரு அடிப்படை ஒன்று சொல்லியிருக்கோம், உசூல் ஒன்று சொல்லியிருக்கோம். என்ன உசூல்? அல்லாஹ் இந்த பூமியில படைத்ததெல்லாம் ஹலகலக்கும், உங்களுக்கு படைச்சிருக்கிறான். எனவே அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள், அது தடை இல்லை. ஒன்று கூடாதுன்னா அல்லாஹ் ரசூல் கூடாதுன்னு சொல்லி இருக்கணும். அது சொல்லாத வரைக்கும் அது அனுமதி தான். சரி, இப்போ அதே வசனத்தை வைத்து கொண்டு அறிஞர்கள் ஆய்வு பண்றாங்க, இம்மாக்கள்.
பானங்கள் குடிப்பதற்கும் சாப்பிடுறதுக்கும் தடை செய்யப்பட்டிருக்கு தங்க வெள்ளியில. மற்றவைகளை பயன்படுத்தலாமா பயன்படுத்தக்கூடாது? அறிஞர்கிட்ட ரெண்டு கருத்து வருது. ஏன்? நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுல சாப்பிடாதீங்க குடிக்காதீங்கன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பா அப்படி சொல்லியிருக்காங்க. நீங்க மொத்தத்துல பயன்படுத்தாதீங்கன்னு என்கிற வார்த்தையை பயன்படுத்தல. அதனால ஒரு சாரார் அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, தங்கம் வெள்ளி இவைகளை வேறு விஷயங்களுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம், தப்பு இல்லை. ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி வேறு வகைகளுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். சில அறிஞர்கள் குறிப்பாக இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, தங்கம் வெள்ளி பாத்திரங்கள் சாப்பிட்றதுக்கே குடிப்பதற்கே பயன்படுத்தக்கூடாது என்று ரசூலுல்லாஹ் சொல்வதன் மூலமாக வேறு எந்த காரியத்துக்கும் பயன்படுத்தாதீங்க அப்படிங்கிற அர்த்தம் அதுக்குள்ள இருக்குது. இப்படி நம்மளால புரிஞ்சுக்கிற முடியுது. இப்படி ஆய்வு பண்றாங்க. அதனால நம்ம என்ன செய்யறது? இப்ப நமக்கு ரெண்டு கருத்தையும் தந்துட்டு என்ன நாங்க அப்ப என்ன செய்யறது? பயன்படுத்தக்கூடாது. இப்போ உள்ள அறிஞர்கள் சிறந்தது தவிர்ந்து கொள்ளுங்கள், முடிஞ்சிருச்சு. ரெண்டுக்கு இப்படி இப்படி வருதா இல்லையா? அதனால தங்கம் வெள்ளி பாத்திரங்களை பயன்படுத்துவதை, சாப்பிட்றது குடிப்பதை தவிர மற்றவைகளுக்கு பயன்படுத்ததை தவிர்த்து கொள்ளுங்கள். பேணுதலா இருந்துட்டு போயிரு. கூடுமான்னு கேட்டா பயன்படுத்திக்கலாம். ஏன்னா அதுல ஹதீஸ்ல தெளிவா வந்துருச்சு, சாப்பிடாதீங்க குடிக்காதீங்க. அந்த பாத்திரங்கள்ல அந்த வகையான அம்சங்கள்ல எதுலையுமே சாப்பிடாதீங்க குடிக்காதீங்க அப்படின்னு தெளிவா வந்ததுனால மற்றவைகளுக்கு பயன்படுத்துறதுக்கு தடை என்று தனியா இல்லாததுனால, அதை தடை விதிக்கிற மாதிரி எந்தவித மகாந்தரமும் இல்லாததுனால சில பேர் அதை பயன்படுத்தலாங்கிறாங்க. இல்லை சாப்பாட்டை குடிக்கிறதுக்கே பயன்படுத்தக்கூடாதுங்கும் போது மற்றவைகளுக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு மொத்தத்தில் சில அறிஞர்கள் மறுத்தர்றாங்க. நடுநிலையாக நாம எப்படி என்ன முடிவு எடுக்கிறது? பேணுதல் தவிர்ந்து கொள்ளுதல். சரி, இதான் இதனுடைய சட்டம். அடுத்தது, இந்த தடையில இன்னொரு சில விஷயங்களை நம்ம பார்க்கணும். பொதுவான சுத்தமான தங்கம் வெள்ளியில செய்யப்பட்ட பாத்திரங்கள் தடை ஒன்று. அடுத்தது, தங்கத்தாலேயோ அல்லது வெள்ளினாலேயோ முலாம் பூசப்பட்ட பாத்திரமாக இருந்தாலும் அதுவும் தடை. இந்த ஹதீஸுக்குள்ள அதெல்லாம் வந்துரு. ஒரு தட்டு இருக்குது, அது சுத்தமான தங்கம் இல்லை, மொத்தலியுமாங்க, தங்கம் பூசப்பட்டிருக்குது, அதுவும் தடை. மூன்றாவது, தங்கம் வெள்ளி இவைகளை கலந்து அல்லது கலப்படம் செஞ்சு, தங்கத்தில் வேற ஏதாவது கலப்படம் செஞ்சு செய்யப்பட்ட பாத்திரங்கள் இவைகளும் பயன்படுத்தக்கூடாது. இந்த இதுல தடை என்னெல்லாம் வருது? சுத்தமான தங்கமோ வெள்ளியிலோ செய்யப்பட்ட தட்டு கப்பு இவைகளை பயன்படுத்தக்கூடாது. அல்லது தங்கத்தில் முலாம் பூசப்பட்டிருந்தால் அது அந்த தட்டு அந்த பாத்திரங்களை குடிப்பதற்கு உண்பதற்கு பயன்படுத்தக்கூடாது. அல்லது அதில் கலப்படம் செய்யப்பட்ட பாத்திரங்கள் இவைகளை தங்கமும் கலந்து செஞ்சுக்குதுங்க அப்படின்னு ஒரு பாத்திரமோ ஒரு கப்போ இருக்குமானால் அதை பயன்படுத்தக்கூடாது. குடிக்கிறது சாப்பிட்ற விஷயத்துக்கு மட்டும்தான். அதே சமயம் அது சின்ன ஓட்டை இருக்குது, ஓட்டையை அடைப்பதற்கு தங்கத்தையோ வெள்ளியோ பயன்படுத்தியிருந்தால் அதை நம்ம பயன்படுத்தலாமான்னு சொன்னால், பெரிய அளவில் போட்டிருந்தா கூடாது, சிறிய அளவில் இருந்தால் கூடும். ஏன்னா ஹதீஸ் இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுலேயே புலூகுல் மராமிலேயே 26வது ஹதீஸாக அந்த ஹதீஸை பதிவு செஞ்சிருக்காங்க. ஆனால் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அன்ன கதஹன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்கஸர, ரசூலுல்லாஹுடைய ஒரு பாத்திரம் உடஞ்சிருச்சு. உடஞ்ச உடனே ஃபத்தஹத மக்கான ஷஅபி சல்சலத மின் ஃபித்தா, வெள்ளியில ஒரு துண்டை எடுத்து அந்த ஓட்டை அடைக்கப்பட்டிருந்தன. அதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்துவதை நான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு. அதே மாதிரி ஆசிம் சொல்றாங்க, ரஅய்து கதஹ வ ஷரிப்து ஃபீஹி, அது
அடைக்கப்பட்டிருந்த வெள்ளியால் அடைக்கப்பட்டிருந்த ஓட்டை அடைக்கப்பட்டிருந்த பாத்திரத்தை அதுல தண்ணியை ஊற்றி குடிக்கிறதை நான் பார்த்தேன். அப்ப இந்த ஹதீஸ் இப்படி வந்திருக்கிறத வச்சு என்ன நமக்கு ஹுக்கும் சொல்றாங்கன்னா, சிறிய அளவில் தங்கமோ வெள்ளியோ அந்த பாத்திரத்தில் ஒட்டுறதுக்கு பயன்படுத்தியிருந்தால் கூடும். அதை பார்க்கும்போது என்ன தங்க பாத்திரம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, பாத்திரத்தில் தங்கத்தை ஒட்டி இருக்குது இப்படின்னு சொல்லப்பட்டிருந்தா அது பாத்திரம் தங்கன்னு வரையில பாத்திரத்தில் தங்கம் ஒட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிற அளவுக்கு சிறிய அளவில் இருக்குமானால் அந்த மாதிரியான பாத்திரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். சரி, இதான் தங்க பாத்திரங்கள் பயன்படுத்துகிற விஷயத்தில் உண்டான சட்டம். அடுத்தது இமாம் அஸ்கலானி ரஹிமஹுல்லா ஒரு பாடம் ஒன்று பதிவு செய்கிறாங்க. அது என்ன பாடம்னு சொன்னால், இந்த தோல் பாத்திரங்களை பயன்படுத்துறது. அதுக்கு அடுத்தது தோல் பாத்திரங்கள், தோலில் செய்யப்பட்ட பாத்திரங்கள், மாட்டுத்தோல், ஆட்டுத்தோல், இவைகள் விஷயமான சட்டம். அப்போ நம்ம தங்க பாத்திரத்தை பொறுத்தவரையில் நம்ம ஏற்கனவே சட்டம் சொல்லிட்டோம். தங்கம் வெள்ளி முழுமையாக சுத்தமான தங்கத்தில் செய்யப்பட்ட பாத்திரங்களை குடிப்பதற்கும் உண்பதற்கும் பயன்படுத்தக்கூடாது, தெளிவான ஆதாரம் வந்துருச்சு. மற்றவைகளுக்கு பயன்படுத்துகிற விஷயத்தில் அறிஞர்கள்ட்ட கருத்து வேறுபாடு இருக்கிறது. அந்த விஷயத்தில் கவனத்தோடு பேணுதலை கவனத்தில் கொண்டு நாம் தவிர்த்து கொள்கிறது. அடுத்தது முலாம் தங்கமோ வெள்ளியோ முலாம் பூசப்பட்ட பாத்திரமாக இருந்தால் அதையும் பயன்படுத்தக்கூடாது. அதே போன்று தங்கத்தில் கலப்படம் செய்யப்பட்டு அல்லது வெள்ளியில் கலப்படம் செய்யப்பட்ட பாத்திரமாக இருந்தால் அதை குடிப்பதற்கு உண்பதற்கு பயன்படுத்தக்கூடாது. அதில் ஏதாவது ஓட்டை இருக்குமானால் சிறிதளவு தங்கத்தையோ வெள்ளியோ அடைத்து அதை அப்படியான பாத்திரமாக இருந்தால் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். இதான் இந்த ஹதீஸிலிருந்து எடுக்கப்படுகிற சட்டங்கள். இது ஆணும் இதில் பெண்ணுக்கு பொதுவாக தங்கம் வெள்ளி அணிகலன்கள் அனுமதின்னு இருக்கிறதுனால அப்போ ஆம்பளைகளுக்கு தனி சட்டம், பெண்கள் அப்படின்னு இல்லை. இதில் பாத்திரங்களாக பயன்படுத்துகிற விஷயத்தில் ஆணுக்கு பெண்ணுக்கும் ஒரே சட்டம்தான். அதே போன்று மற்றவைகளுக்கு பயன்படுத்துறதுல கருத்து வேறுபாடுங்கிறது ஆணுக்கு பெண்ணுக்கு சமமானதான். புரிகிறதா? தங்க பாத்திரத்தை கழிப்பிடத்துக்கு பயன்படுத்துறான்னு வச்சுக்கிறேங்க. இது ஆண்கள் பயன்படுத்ததா பெண்கள் பயன்படுத்தலான்னு ஒரு சட்டம் இருக்கும் போது ஆனா பெண்ணானா ரெண்டு பேருக்குமானது. நமக்கு அணிகிறது விஷயத்துல தான் தடை செய்யப்பட்டிருக்கு. சரி, இப்ப அடுத்த சட்டம் தோல் செத்துப்போன கால்நடைகளின் தோலை பயன்படுத்துகிற விஷயமான சட்டங்கள். அதுல முதலாவது ஹதீஸ், அனிபனி அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா கால் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா துபிகல் இஹாபு ஃபகத் தஹுர. தோல் பதனிடப்பட்டு விட்டால் அது தூய்மையாகிவிடும். பதனிடப்படுதுங்கிற விளக்குதா? அது வேற என்ன தமிழ் சொல்லலாம்? பதப்படுத்துறது, பாதுகாக்கிறது இல்லை. பதப்படுத்துறதுன்னா தோலா இருக்குது பாருங்க, ஆட்டை உரிச்சோடனே தோல் இருக்குது, அந்த தோலை தண்ணி வேற சில பொருள்களை போட்டு ஊற வச்சு பத்திரப்படுத்துறதா? சரி, ஏதோ அதுக்கு அப்போ அதை மாதிரி பண்ணி அதில் என்ன செய்வாங்கன்னா ஊற வச்சு ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அதை எடுத்து அப்புறம் பார்த்தோன்னா அந்த எல்லாம் நமக்கு பார்க்கும்போது அதை அந்த தோலுங்கிறதே தெரியாமல் போயிடும். சிலங்க பெல்ட்லாம் செய்வாங்க, அதே மாதிரி செருப்பு, ஷூ, இந்த மாதிரியான விஷயங்கள் அந்த காலத்தில் ஏன் இந்த பாத்திரத்தில் இதை இந்த பாடத்தை கொண்டு போட்டாங்க? பாத்திரம் தானே இவ்வளோ நேரம் பேசிட்டு வந்தோம், ஏன் தோல் சம்பந்தமான இதை போடுறாங்கன்னா, அந்த காலத்தில் தண்ணீர் தோல் துருத்தியில் தண்ணி வைப்பாங்க, தோல் துருத்திம்பாங்க. பார்த்துருக்கிற பழைய காலத்தில் அது வாயை கட்டிடுவாங்க. இன்னும் கிராமப்புற அரபுகள் அதை பயன்படுத்துகிறாங்க. இப்பவும் கிராமப்புற அரபுகள் அதில் தான் தண்ணி வைக்கிறாங்க. அது வெயில் காலங்களில் நல்ல இதமான ஒரு அப்படி ஜில்லுன்னு இருக்கும், குளிர்காலங்களில் நல்ல கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கும். ரொம்ப ஒரு அழகான தூய்மையான ஒரு
தண்ணி பாதுகாக்கிற ஒரு துருத்தி. எனவே தோல் பாத்திரங்கள், தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதனால் அதை சரியான ஒரு பதத்துக்கு வந்து விட்டால் அதை பயன்படுத்துகிற விஷயமான ஒரு சட்டத்தை தான் இங்கே சொல்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, தோலை நீங்கள் பக்குவப்படுத்தி கொண்டால் அது தூய்மையான. அதுக்கு முன்னாடி அது நஜஸ். தோல் இருக்குத அது நஜஸு. ஆனால் அதை பக்குவப்படுத்தி விட்டால், பதப்படுத்தி விட்டால் அது என்னதா போயிடும்? தூய்மையாக போயிடும். அதை விரிச்சு நீங்கள் படுக்கலாம், அதை பாத்திரமாக பயன்படுத்தி கொள்ளலாம், அது தூய்மையானது. அதே போல இன்னொரு ஹதீஸையும் பதிவு செய்கிறாங்க. அன் சலமா இப்னு அல் முஹப்பிக் ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم திபாகு ஜுலூதில் மைத்ததி துஹூருஹா. இதுலையும் பாருங்க, தானாக செத்து போன மிருகங்களின் தோலையும் தூய்மைப்படுத்தி அதை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். தானாக செத்து போடுது, அறுத்து அது செத்து போயிடுச்சுன்னா அது நஜஸ் இல்லை அப்படின்னு நம்ம. ஆனால் தானா செத்து போயிட்டா நஜஸ் தானே, அது மாமிச நஜஸா போயிடுது. அப்படியானால் அப்படியான தோலையும் நம்ம பயன்படுத்தலாம், எப்போ? தூய்மைப்படுத்திய பிறகு. சரி, இதுல நமக்கு உள்ளான சட்டங்கள், இந்த தோலை பொறுத்தவரையில் மனிதனுடைய பொதுவாக ஏற்கனவே நம்ம அந்த சட்டத்தை சொல்லியிருக்கிறோம். மனுஷன் உறுப்புகள் மூத்தா போயிட்டா அவனுடைய உடல் நஜஸ் இல்லை, மீன் அது செத்து போனது நஜஸ் இல்லை, வெட்டுக்கிளி செத்து போனது நஜஸ் இல்லை, இரத்தம் ஓடக்கூடிய இரத்தம் இல்லாத எதுவாக இருந்தாலும் அவைகள் நஜஸ் இல்லை. அதில் ஈ சொன்னோம், அதே மாதிரி மற்ற இந்த மாதிரி பூச்சி வகைராக்கள்லாம் அதில் சேர்ந்துப்போம். ஆனால் ஒரு விஷயம் மட்டும், மிருகங்களை பொறுத்தவரையில் செத்து போயிருச்சுன்னா, நம்ம சாப்பிடக்கூடிய மிருகங்களாக இருந்தாலும் செத்து போயிருச்சுன்னா அது நஜஸா போயிடுது. இது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். அதில் எதெல்லாம் நஜஸ் ஆகுதுன்னா, இறைச்சி நஜஸ், ஷஹம் கொழுப்பு, அந்த கொழுப்பு இருக்குது அது நஜஸ், குடல் நஜஸ், ஈரல் நஜஸ், இதே மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நஜஸ் தான். எது நஜஸ் இல்லை? செத்து போன மிருகங்களில் நஜஸ் இல்லாதது எது? முடி நஜஸ் இல்லை. ஒபர், ஒட்டகத்துக்குன்னு உள்ள முடி இருக்குது, தனித்தனியா சொல்றாங்க ரசூலுல்லாஹ். ஷார்னா பொதுவா ஆட்டு முடி, வபர்னா ஒட்டகத்தினுடைய முடி. அதே மாதிரி சூஃப் என்றால் அது ஒரு வகையான ஆடி. இந்த சூஃப்னா இந்த கம்பளி வரும் பாருங்க, அந்த மாதிரியான அது அந்த ரோமங்கள் தடை இல்லை, நஜஸ் இல்லை. அதே மாதிரி கோழி பறவைகளுடைய இறக்கை நஜஸ் இல்லை. இவைகளெல்லாம் தூய்மையானது. ஏன் இவையெல்லாம் தூய்மையானது சொல்லுங்களேன்? அதான் பொது விதி ஒன்று இருக்குது. தானாக ஓடக்கூடிய இரத்தங்கள் அதில் இல்லாதனால அது நஜஸ் இல்லை. ஆனால் மற்றவைகள் நஜஸ். சரி, எலும்பு நஜஸா? செத்து போனது எலும்பு, முள்ளுங்கிற முள்ளு. அறிஞர்கள்ட்ட கருத்து வேறுபாடுனால நீங்க டக்குன்னு என்ன செய்யணும், என்ன புரிஞ்சுக்கிறோம்? அதுக்கு ஒரு விதி சொல்லிக்கிறோம். கருத்து வேறுபாடு என்ன புரிஞ்சு? நஸ்ஸு இல்லைன்னு அர்த்தம், ரசூலுல்லாஹ் தடை விதித்ததாக இல்லைன்னு அர்த்தம். அப்போ அறிஞர்கள் ஆய்வு பண்ணுவாங்க. அது ஆய்வு பண்ணும்போது ரெண்டு கருத்து கண்டிப்பா வந்துடும். சில அறிஞர்கள் சொல்றாங்க, பொது விதி ஒன்று சொன்னோம்ல, ஒன்று நஜஸா நஜஸ் இல்லையா என்பதை எதை வச்சு முடிவு செய்கிறோம்? ரத்தம் ஓடக்கூடிய ரத்தம் இல்லாட்டா, எலும்புல ஓடக்கூடிய ரத்தம் இருக்குதா? அப்ப நஜஸ் இல்லை தானே ஆய்வினுடைய முடிவு. சில அறிஞர்கள் இல்லை அது நஜஸ் தான், அதுக்கு மேல ரத்தம் ஓடத்தானே செய்யுது, அதனால நஜஸ் தான்.
அப்படின்னு இதில் 2 கருத்து வந்துருச்சு. இப்னு தைமியா ரஹிமஹுல்லா இதுல இருந்து சட்டம் சொல்றாங்க, இல்ல அது தூய்மை தான். அது மட்டும் தூய்மைன்னு இல்லை, கொம்பு தூய்மை, ஆட்டு கொம்பு தூய்மை, அதனுடைய நகங்கள் தூய்மை. செத்து போனதா இருந்தால் நகம் தூய்மை, செத்து போன ஆற்றில் உள்ள நகம் அது தூய்மை தான். அதனுடைய தோல் என்ன செஞ்சா தூய்மையா போயிடும். தோல் நஜஸா இருந்தாலும் அதை பதப்படுத்தி விட்டால் அதுவும் தூய்மை ஆயிரும். நாங்க சஹாபாக்களில் சிலரை பார்த்திருக்கிறோம். அவர்கள் எலும்புகளிலும் சில நேரங்களில் கொம்புகளிலும் எண்ணெய்களை ஊற்றி பயன்படுத்தி இருக்கிறாங்க. அந்த கொம்பு எந்த ஆட்டிலிருந்து வந்தது, எந்த மாட்டிலிருந்து வந்தது, செத்ததா தானா செத்ததா அறுத்து செத்ததா என்பதெல்லாம் தெரியாது. அது உண்மையிலேயே தடையாக இருந்தால் சஹாபாக்கள் அதை பயன்படுத்தி இருப்பாங்களா? அதனால இதெல்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவங்களுடைய ஆய்வின் கருத்து. அப்போ இதெல்லாம் மொத்தத்தில் நஜஸ் இல்லை, கொம்பு நஜஸ் இல்லை. இப்போ நிறைய சிலங்க சீப்புலாம் வருது பாருங்க, சீப் தலைக்கு சீவுறமே, இப்போமெல்லாம் பிளாஸ்டிக் ஆயிடுச்சு. முன்னாடி அந்த சீப்புலாம் எதுலேருந்து, கொம்புகளில் செய்கிறது. தந்தங்கள் பயன்படுத்தும், யானை தந்தங்கள், அது நஜஸா? யானை தந்தம் நஜஸா? இல்லை. ஏன் நஜஸ் இல்லை? அதில் இரத்த ஓட்டம் இல்லாதனால. சரி, அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் நஜஸ் இல்லை. சரி, இது பொதுவான விஷயங்கள். இதற்கு என்ன ஆதாரம்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குல் லா அஜிது, நான் பெற்றுக்கொள்ளவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ற, நபியே நீங்க சொல்லுங்க, லா அஜிது ஃபீமா ஊஹிய இலைய, எனக்கு தூது செய்தி வந்தது, அதிலிருந்து நான் பார்க்கவில்லை, காணவில்லை. முஹர்ரமன், தடுக்கப்பட்டதாக காணவில்லை. அலா தாயிமின் யத்அமுஹு, உண்ணக்கூடியவர் உண்ணுகிற உணவை, எந்த உணவை உண்டாலும் அது தடுக்கப்பட்டதாக நான் என்னுடைய தூதி செய்தல எதையும் பார்த்தது இல்லை. இல்லா, தவிர, யகூன மைத்தா, அது தானாக செத்ததாக இருந்தால், அவு தமன் மஸ்ஃபூஹன், அல்லது ஓடக்கூடிய இரத்தங்கள் இருக்கக்கூடியதாக இருந்தால், அந்த மாதிரியான இரத்தம், அல்லது அவு லஹ்ம ஹின்சீர், அல்லது பன்றியினுடைய இறைச்சி, ஃபஇன்னஹு ரிஜ்ஸ், அதுதான் நஜஸ். அது அல்லாம இதை சாப்பிடாத அதை சாப்பிடாத அப்படின்னு யாரு சொன்னாலும் சரி, தடை இருக்குதான்னு பார்த்துட்டு, தடை இருந்தா, எப்படி மா ஊஹிய இளைய, எனக்கு தூதி செய்தி சொல்லப்பட்டிருந்தா ஒன்று குர்ஆன்ல இருக்கும், இல்லாட்டா நான் சொல்லியிருப்பேன். அப்படி இல்லாத வரைக்கும் அவைகளெல்லாம் அனுமதி. இந்த வசனத்தை வச்சு தான் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா கொம்பு எல்லாத்தையும் சேர்த்து விட்டுறாங்க. அதுக்கெல்லாம் ஒன்றும் தடை இல்லையே, நகத்துக்கெல்லாம் அதெல்லாம் தடை இல்லையே, ஏற்கனவே ரத்தமும் அதில் ஓட்டம் இல்லையே, எலும்பும் அதில் சேர்ந்துரும் என்று இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹ் இந்த வசனங்கள்லாம் வச்சு நமக்கு ஒரு ஆதாரத்தை சொல்லித்தராங்க. சரி, அடுத்தது இங்கே நம்ம இந்த தோலை பயன்படுத்துகிற விஷயத்தில் அந்த சட்டத்தை தான் பார்த்துட்டோம். அதுக்கு முன்னாடி இந்த சில்லற மசாயில்களை சொல்லி முடிச்சுட்டு, அடுத்து தோலை பயன்படுத்துகிற விஷயத்தில் எந்த தோலை தூய்மைப்படுத்தினால், பதப்படுத்தினால் அதை பயன்படுத்தலாம். எந்த தோல், நம்ம சாப்பிடுகிற கால்நடைகளாக இருக்கிற ஒட்டகம், ஆடு, மாடு, இவைகளை நம்ம பிஸ்மில்லா சொல்லி அறுத்து சாப்பிட்ட பிறகு அந்த தோலை அதை பயன்படுத்துறது, அதுல எந்த கருத்து வேறுபாடும் இல்லை அறிஞர்கள்ட்ட. ஆனா நம்ம சாப்பிட தடுக்கப்பட்டவைகள் உடைய தோலை பொறுத்தவரையில என்னெல்லாம் இருக்குது? நம்ம சாப்பிட தடுக்கப்பட்டது சிங்கம், கரடி, ஆமா, இப்படி நிறைய இருக்குல்ல, தடுக்கப்பட்டது என்னதெல்லாம் இருக்குதோ அந்த தோள்களை நம்ம பயன்படுத்துற விஷயத்து அறிஞர்கிட்ட கருத்து வேறுபாடு. நம்ம சாப்பிடுறதுக்கு அனுமதிக்கப்பட்டது, அது தானா செத்தாலும் சரி, நம்ம அறுத்து செத்தாலும் சரி, அதுல பிரச்சனை இல்லை, அதை பதப்படுத்திட்டா நம்ம பயன்படுத்திக்கலாம். ஆனா எதையெல்லாம் சாப்பிடுறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறதோ அவைகளை பயன்படுத்துற விஷயத்தில் என்ன செஞ்சுக்கிறது? அறிஞர்கள்ட்ட கருத்து வேறுபாடு. அதுல
சில அறிஞர் இஸ்ஹாக், இமாம் இஸ்ஹாக் அவங்க சொல்றாங்க, நத்ர் இப்னு ஷமீல் என்று சொல்லக்கூடிய அறிஞர் சொல்றார், இதுல இஹாபு ஜில்தி அப்படின்னு வந்து இருக்குதுல, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் போது ஐயுமா இஹாப் அப்படின்னா எந்த மிருகமாக இருந்தாலும் சரி. ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு வார்த்தைக்குள்ள, ஐயுமா என்கிற அந்த வார்த்தைக்குள்ள எல்லா சட்டமும் அடங்கி போயிடுச்சு. ஐயுமா அப்படின்ட்டாங்க. ஐயுமா எந்த இஹாப் எந்த மிருகமாக இருந்தாலும் சரி, துபிக அதை பதப்படுத்தி விட்டால் ஃபகது தகுர அது தூய்மையாகிவிட்டது திட்டமாக. இப்ப இந்த ஹதீஸ் நமக்கு என்னதை சொல்லுது? எந்த மிருகமாக இருந்தாலும் அப்படின்னு சொன்னா, ஒட்டகம், ஆடு, மாடு அதுக்குள்ளே நின்று பார்ப்பீங்களா? எந்த மிருகமாக இருந்தாலும் சரி, தோலை பதப்படுத்திட்டா அது தூய்மை. ஐயுமா இஹாப் என்று சொன்ன இந்த வார்த்தைக்குள்ள நரி தோளா இருக்கட்டும், பூனை தோளா இருக்கட்டும், கரடி தோளா இருக்கட்டும், என்னெல்லாம் நமக்கு பாம்பு தோளா, பாம்பு சாப்பிட்றது தடை தானே. பெல்ட்லாம் எப்படி போடுறோம்? பெல்ட் தோல், அந்த தோல் தானே வரும், பாம்பு தோல் தானே சொல்லுவாங்க. நான் சொல்றது இந்த ரெக்ஸல்ல போடுறத சொல்லல. நம்ம பார்க்குற பெல்ட்லாம் பெரும்பாலும் இது தோலில் வராது. சில தோலில் வரும் பாருங்க, அதெல்லாம் எது? பாம்பு தோலில். அப்போ அதெல்லாம் தடன்னு வந்துருமே, அதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது வந்துருமே. சில நேரங்களில் நம்ம அந்த தோலில் செய்யப்பட்ட, இன்னைக்கு நம்ம சொன்னோம்ல அரபு தேசங்களில் தண்ணீர் ஊற்றி பயன்படுத்துகிறாங்களே அந்த துருத்தி, தோல் துருத்தி, அது எதில் செய்யப்பட்டதுன்னே தெரியாது. அப்போ இதெல்லாம் வந்து தடையா? அப்பதான் அறிஞர்கள் சொல்றாங்க, ஐயுமா இஹாப்னு வந்துட்டாலும் முடிஞ்சு போச்சு. நீங்க எதுக்கு சாப்பிடுற மிருகம் சாப்பிடாத மிருகன்னு அனுமதிக்கப்பட்ட மிருகன்னு ஏன் பிரிக்கிறீங்க? ஐயுமா இஹாப் அதுக்குள்ளேயே வந்துச்சு. எந்த அப்படின்னு அர்த்தம். எந்த மனுஷனா இருந்தாலும், நம்ம சொல்றோம்ல யாரா இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டா என்ன அர்த்தம்? அப்ப அவர் வந்தா விடுவீலா, இவர் வந்தா விடுவீலா அப்படின்னு கேட்கறதுக்கு தேவையே இல்லை. எந்த மனுஷன் வந்தாலும் வரலாம் அப்படின்னா நீங்க புதுசா வந்து எனக்கு கூடாது. அப்ப இந்த மனுஷன் வந்தா உள்ள அனுமதிப்பீங்களா, கேட்பீங்களா? எந்த மனுஷனா இருந்தாலும் வரலாம். ஆம்பளையா இருந்தா உள்ள வரலாம், பள்ளிவாசலுக்குள்ள தொழுகைக்கு வரலாம், தரிசில உட்காரலாம் அப்படின்ட்டா என்ன புரிஞ்சுக்கிறோம்? யாரா இருந்தாலும் சரி. அது தடை விதிவிலக்குன்னா என்ன செய்யணும்? தனியா வந்திருக்கணும். அப்ப ஐயுமா இஹாபுடு வரும்போது அது எந்த தோளா இருந்தா என்ன இருக்கு? எந்த மிருகத்தின் தோளாக இருந்தாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனா ஒரு ஷரத்து என்னன்னா, அது தூய்மைப்படுத்தி பயன்படுத்திக் கொள்ளும். அதாவது ஐயுமா இந்த அவங்க கரெக்ட். அந்த கேள்வியில அவங்க என்னன்னு ஹின்சீரப்போ அதுல சேர்த்துக்கலாமான்னு கேட்குறாங்க. ஹின்சீருக்கு நம்ம ஏற்கனவே பதில் சொல்லியிருக்கிறோம். என்னன்னா அல்லாஹ் தனியா ரிஜிஸ்ட்ன்ட் அதை இந்த வசனத்தில் இப்போ ஏற்கனவே ஓதனம் பார்த்தீங்களா? உள்ள அஜிது ஃபீமா ஊஹிய இளைய முஹர்ரமன் அலா தாயிமன் யதஅமுஹு இல்ல. அதுல பாருங்க, அவு லஹ்ம ஹின்சீரின் ஃபஇன்னஹு ரிஜிஸ். ஹின்சீர் வந்து அது என்னதுதான்? நஜஸ்ன்னுட்டான், அல்லாஹ்வே நஜஸ்ன்னுட்டான். அதனால அது இந்த சட்டத்துக்குள்ள வராது. மற்ற விஷயங்கள்ல இப்போ நம்ம ஏற்கனவே பூனை ஒரு தண்ணியில் வாய் போட்டுட்டா அதனுடைய சட்டம் என்ன, கோழி வாய் போட்டுட்டா என்ன சட்டம், அதாவது சாப்பிட்ற பறவை ஒதுச்சிற தண்ணியில் அதில் பார்த்தோமா இல்லையா? அதில் என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? இதுக்கு ரசூலுல்லாஹ் விதிவிலக்கு தனியாக கொடுத்துட்டாங்க. ஆனால் ஹின்சீர் அதுக்குள்ளே வரையில. நாயை தனியாக சொல்லிட்டாங்க ரசூலுல்லாஹ் சொல்ல. நாய் வாய் போட்டால் அது பாத்திரமும் நஜஸா போயிடுது, அந்த தண்ணியும் சேர்ந்து நஜஸா போயிடுது, ரெண்டையும் கீழே ஊற்றிடும். இன்னும் சில பேர் அதுலேயே சட்டம் போட்டிருக்கிறாங்க, அந்த பாத்திரம் நஜஸு தண்ணி நஜஸு இல்லை. அதெல்லாம் வந்து தேவையில்லாத, அது ஆராய்ச்சி இல்லை, அது ஃபிக்கு என்கிற பேரால் எழுது. பாருங்க, ஃபிக்கு ரெண்டாக பிரிக்கணும். நம்ம அதுலேயும் கவனமாக இருக்கணும். எல்லா ஃபிக்குகும் சரியானது இல்லை அப்படின்னு முடிவுக்கு வரக்கூடாது. நம்மக்கிட்ட உள்ள புரிதலில் ஏற்பட்ட கோளாறு. ஃபிக்குன்னா தெரியுதா? ஏற்கனவே ஃபிக்குன்னா என்னன்னு சொல்லியிருக்கிறோம்.
ஃபிக்குகளை எல்லாமே தப்பு அப்படின்ற முடிவுக்கு வரக்கூடாது, எல்லாமே சரிங்கிற முடிவுக்கு வரக்கூடாது. குர்ஆன் சுன்னாவுக்கு நெருக்கமாக ஆய்வு செய்யப்பட்ட சட்டங்கள்னு இருக்கு பார்த்தீங்களா, அந்த சட்டத்தை ஆய்வு செஞ்சுட்டு பேணுதலாக ஒரு கருத்தையும் சொல்லி இருப்பாங்க. என்ன கருத்து? குர்ஆன் சுன்னா தெளிவாக வந்துவிட்டால் என் சட்டத்தை ஓரம் கட்டிவிட்டு குர்ஆன் சுன்னாவை எடுத்துருங்க. எனக்கு நஸ்ஸு கிடைக்காததுனால நான் என்ன பண்ணிட்டேன், எனக்கு கிடைச்ச ஹதீஸை வச்சு ஆய்வு பண்ணிட்டேன், ஆய்வு பண்ணி சட்டமாக சொல்லிட்டேன். இப்போ உங்களுக்கு நஸ்ஸு தெளிவாக வந்துருச்சுன்னா, தவறுன்னு வந்துருச்சுன்னா என்னுடைய கருத்தை தூக்கி போட்டுட்டு ஹதீஸை பின்பற்றுங்கன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி இமாம்கள் அவங்க பண்ணின ஃபிக்கு சரியானது. அவங்க ரொம்ப கவனமாக பாருங்க, 4 இமாமும் ரொம்ப பேணுதலான ஒரு கருத்தை சொல்லிட்டு போயிட்டாங்க. எவ்வளவு சட்டத்தை சொன்னாங்க, ஹிலாஃப் மசாயில்களை சொன்னாங்க, ஆனா ஜாக்கிரதையா ஒரு கருத்தை சொல்லிட்டான். 4 இத்திஃபாக்குன்னு சொல்லியிருக்கா, ஒரே மாதிரி சொல்லியிருக்கிறான். எங்களுடைய ஆய்வுகள் இதா சஹல் ஹதீஸு ஃபஹுவ மதுஹபி, சரியான ஹதீஸ் வந்துட்டா அதுதான் எனது சட்டம். எல்லா இமாம் ஒன்று போல சொல்லியிருக்காங்க. கரெக்ட். அதுக்கு பிறகு வந்த ஆலிம்சாக்கள், பின்னாடி வந்த நம்ம முகதும் பொன்னானி அப்படி இப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய அறிஞர்கள் சட்டத்தை அவங்களா சுயமா எழுத ஆரம்பிச்சாங்க. அப்படி எழுதின ஒரு அறிஞர் சொல்றாரு பாருங்க, நாய் வாய் போட்ட பாத்திரம் நஜசு, அதுல உள்ள தண்ணி நஜசு இல்லை. அவருடைய ஆய்வை பாருங்க. அவர்கிட்ட கேட்கிறோம், ஏன் அப்படி சொன்னீங்க? அவர் சொல்றாரு, ரசூலுல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறாங்க, இதா வலகல் கல்பு ஃபி இனஇன் அப்படிங்கிறாங்க. ஒரு நாய் ஒரு பாத்திரத்தில் வாய் போட்டால் பாத்திரத்தை 7 முறை கழுவுங்க, ஒரு முறை முன்னாடியே பின்னாடியே மண்ணை போட்டுக்கிறங்க. தண்ணி ஏதாவது சொன்னாங்களா? பாத்திரத்தில் உள்ளதை பற்றி எது ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறாங்களா? நீங்க ஏன் புதுசா வியாக்கியானம் கொடுக்குறீங்க? அதுல உள்ளது நஜஸ் இல்லடு, நஜஸ்ன்னு எப்படி நீங்க சொல்ல முடிஞ்சிச்சு? இந்த ஆய்வெல்லாம் நம்ம ஏத்துக்கிற முடியாது. இது இப்படி சொல்லு, பாத்திரமே நஜஸ்ங்கும் போது அதுல இருக்கிற, அதை தாங்கிக்கிட்டு இருக்கிறது தண்ணி நஜஸ் தானே. அப்ப இப்படியான ஃபிக்குக நம்ம ஏத்துக்கிற முடியாது. இப்படியான ஃபிக்குகு தான் நம்ம பகுதியில உலாவி கொண்டிருந்த ஃபிக்குகு. அதைத்தான் நம்ம சரியானது இல்லைன்னு சொன்னோம். குர்ஆன் சுன்னாக்கு பாருங்க, இப்போ சஹீஹ் முஸ்லிம் எடுத்துக்கிறங்க, இமாம் நவவி ரஹிமஹுல்லா விரிவுரை எழுதியிருக்கிறான். அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஹதீஸை போட்டுட்டு கால இமாம் ஃபுலானி, இமாம் ஃபுலானி, இந்த இமாம் இப்படி சொல்றாரு, இந்த இமாம் இப்படி சொல்றாரு, இந்த இமாம் இப்படி சொல்றாரு, கடைசியில் ராஜிஹான கவுல் இதுதான் சரியான கவுலு அப்படின்னு முடிச்சிருவாங்க. இதெல்லாம் இந்த ஹதீஸை வைத்து இப்படி புரிந்தார், இந்த ஹதீஸை வைத்து இப்படி புரிந்தார். அப்ப அந்த மாதிரி இந்த ஹதீஸை வைத்து ஐயுமா இஹாபின் என்கிற இந்த ஹதீஸை வச்சு எந்த மிருகமாக இருந்தாலும் தோலை அதை பதப்படுத்தி விட்டால் அது தூய்மை. ஹின்சீரை அதுக்குள்ள சேர்க்க முடியும்னா சேர்க்க முடியாது. காரணம், அல்லாஹ் ரிஜிஸ்ன்னு தனியா சொல்லிட்டான். அல்லாஹ் ஒரு சட்டத்தை சொல்லிட்டானா நம்ம ஆயு அங்க நிக்காது. அல்லாஹ் ரசூல் சொன்ன சட்டம் தான், அதுதான் மார்க்கம். சரி, அது மட்டும் இல்லாம எனக்கு தெரிய ஹின்சீருக்கு தோல் இல்லம்மா, அந்த தோலை உரிக்க முடியாது. அது சரியா இல்லையே தெரியல, தோலை உரிக்க முடியாது. மனுஷனுக்கும் அப்படித்தான், ஹின்சீருக்கும் யானைக்கும் அப்படி. அதெல்லாம் தோல் இருக்காது, துளி தான். இப்போ நம்ம என்ன பாருங்க, தேய்ச்சி 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 பாருங்க, அது அப்படி உறிஞ்சிதான் போகும். அதே மாதிரி தான் ஹின்சீருக்கும் சொல்றாங்க. அப்போ அங்கே தோலுண்டு வர்றதுக்கு வாய்ப்பும் இல்லை. சரி, வல்லாஹு அலம். அப்போ இந்த அடிப்படையில் எந்த தோலாக இருந்தாலும் நம்ம பயன்படுத்துறது. அப்படியா? எதுக்கு ஹின்சீருக்கா? அப்படியா? சரி சரி. அப்போ நம்ம தெரிஞ்ச வரைக்கும் இல்லைன்னு தெரிஞ்சோம், இப்போ இருக்குது, அதை பல விஷயங்களுக்கு பயன்படுத்துறதா சொல்றாங்க. சரி, இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, உண்மையிலே அப்படி ஹின்சீருடைய தோல் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு உறுதியா தெரிஞ்சா தவிர்த்துக்கிறணும். தெரியலன்னா போட்டு ஆய்வு பண்ணி நோண்டிக்கிட்டு இருக்க தேவையில்லை. இது நமக்கு ஃபிக்குல ஒரு அடிப்படை.
இது சுத்தமா இருக்குமா, சுத்தமா, இது வசுவாசுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எல்லா இடமும் பொதுவா சுத்தம்தான். அந்த இடத்துல நீங்க தொழுவலாம். உங்களுக்கு குறிப்பா தெரியும் இந்த இடத்தில் நஜஸ் பட்டது என்று உங்களுக்கு உறுதியா தெரிஞ்சாதான் அந்த இடம் தொழக்கூடாது. நஜஸ் இதுல ஏதாவது நஜஸ் பட்டு இருக்குமோ அப்படி ஆய்வுக்கு போகக்கூடாது. அது எங்க யாருக்கு வழி கொடுத்துருவீங்க? வசாவிசுக்கு, ஷைத்தானுக்கு வழி கொடுத்துருவீங்க. அப்போ ஒரு கால் பண்ணி தோல்ல ஏதாவது செய்யப்பட்டு வந்துச்சுன்னா உறுதியா தெரிஞ்சா தவிர்த்துக்கிறது. நம்மளா என்ன செய்யக்கூடாது, அதை ஆய்வு செஞ்சு அது அப்படி இருக்குமோ இப்படி அந்த அதுக்கு போன நிறைய விஷயங்களை நம்ம பயன்படுத்த முடியாம போயிடும். துனியால வாழவே முடியாது. அப்ப எங்கிட்ட காட்டுக்கு போயிட வேண்டியதான், அவுளியாவோ போயிட வேண்டியதான். அப்போ அப்படி சட்டம் இல்லை. சரி, இப்போ உலமாக்கள்கிட்ட கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது அடிபட்டு போயிடுச்சு. அந்த கருத்து வேறுபாடை ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம், ரசூலுல்லாவே சொல்லிட்டாங்க, எந்த தோளா இருந்தாலும் சரி அதை பயன்படுத்துறதுல இதுதான் சட்டம். அப்போ தோல் சமாச்சாரம் முடிஞ்சிச்சு. அப்போ அதுல என்ன செய்யலாம்? தூய்மைன்னு வந்துட்டா அதுல தொழுகலாம். ஆடு செத்து போய், அது ஆடு செத்து போன ஆடை எப்படி தானா செத்துருச்சு, அது எப்படி விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முறை இதை வச்சுதான், இந்த ஹதீஸை வச்சுதான் அதை ஆதாரம் எடுக்கிறாங்க. தானாக செத்ததும் தோலை தூய்மைப்படுத்தி விட்டால் அது தூய்மை தான். நம்ம சொல்லியிருக்க தானா செத்தது நஜஸ் இல்லை, ஆனா இங்க தோலுக்கு மட்டும் அது தூய்மைப்படுத்திட்டா நஜஸ் இல்லை. எதை வச்சு சொல்றாங்கன்னா, ஒரு ஹதீஸ் புலூகுல் மராம்ல இமாம் அஸ்கலானி பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அன் மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா காலத்து மர்ர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி ஷாத்தின் யஜ்ரூனஹா. சில பேர் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு செத்து போன ஆட்டை அப்படி இழுத்துட்டு போனாங்க ரோட்ல. ரசூலுல்லாஹ் அதை பார்க்கறாங்க. பார்த்துட்டு கேட்டாங்க, என்ன இப்போ இழுத்துட்டு போய் எங்க? இல்லை செத்து போயிடுச்சு, அதான் தூக்கி அதை ஓரமா எங்கேயாவது கொண்டு போட போறோம் அப்படின்னு. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லவ் அகத்தும் இஹாபஹா, அதனுடைய தோலை அழகா பயன்படுத்தலாமே அப்படின்னாங்க. உடனே இவங்க சொன்னாங்க, இன்னஹா மையித்தா, அதான் செத்து போயிடுச்சு, அதை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு அந்த மக்கள் சொன்னாங்க. சொன்னோடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யு தஹிருஹா அல்மா ஒல் கரத், தண்ணீரை கொண்டும் பதப்படுத்துறதுக்கு உண்டான சில பொருள்கள் இருக்குது, அதை வைத்து அந்த தோலை உரிச்சு அதை மட்டும் நீங்கள் பதப்படுத்தி விட்டு தூய்மை அதை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னா. இது தெளிவா ஹதீஸ் இருக்கு. அதனால இதுல இருந்து தான் சட்டம் எடுக்கிறோம். தானாக செத்த மிருகங்களுடைய அந்த கால்நடைகளுடைய தோலையும் தூய்மைப்படுத்தி விட்டால் பயன்படுத்தி கொள்ளலாம். அப்போ பெல்ட்டு, செருப்பு, கழுத தோல்ல செய்யப்பட்ட செருப்புன்னு வைங்கள, போடலாமா? கழுத சாப்பிடக்கூடாது இல்லை. நமக்கு என்ன, ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, எந்த மிருகமா இருந்தாலும் அதை தூய்மைப்படுத்த முடிஞ்சு போச்சு. அப்போ நமக்கு அது அந்த மாதிரி ஒரு தெளிவு இருக்க போய் தான் இன்னைக்கு இந்த மாதிரியான ஷூ அதெல்லாம் நம்ம போட முடியுது. இதுலயும் இப்படியான ஒரு கட்டுப்பாடு வந்துருச்சுன்னா நம்ம எதையுமே பயன்படுத்த முடியாம போய், அது தானா சேர்த்துச்சா அல்ல அறுத்து சாவிட அப்படிலாம் அதுல சந்தேகம் வந்துடும். அப்போ அது மார்க்கத்துல இடம் இல்லை. சரி, அடுத்து குஃபார்களுடைய பாத்திரங்களை பயன்படுத்தலாங்கிற பாடம் நம்ம இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரம் அதை பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க